ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auraville Health Mix auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஒரு உமன் அந்த உமன் வந்துட்டு எத்திராஜ் காலேஜில் படிக்கிற உமன் அவங்க வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறச்ச அவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மென் ஈவ் டீசிங் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனோட அந்த உமனோட துப்பட்டா ஷாலை பிடிச்சி இழுக்கவும் அப்போ சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரியான ஹராஸ்மெண்ட்லாம் நடக்குது, என்ன பண்ணக்கூடாது? ஸ்டாக்கிங் பொறுத்த வரைக்கும் இது 2 டைப்ஸில் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு டிஜிட்டலாக இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுக்கு தொடர்ந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறது, இல்லை மெசேஜ் பண்ணுறது, ஹாய் ஹலோ அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறது, இது கூட அஃபென்ஸா? ஸோ இது ரியல் இன்சிடென்ட் ஜப்பானில் நடந்துச்சு. ஒரு பாப் ஸ்டார், ஒரு ஓகேங்களா மியூசிக் பாப் ஸ்டார், அந்த லேடி வந்துட்டு அவங்களோட ஐஜியில் ரிப்பீட்டடாக அவங்க செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம் செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அவங்களோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் மக்களுக்கு அவங்க டே டு டே லைஃப்பில் பண்ணுற விஷயங்களே அதெல்லாம் வந்து நார்மலைஸ் ஆக்கிடுறாங்க. இது அஃபென்ஸ்ன்னு தெரியாமையே, அந்த புரிதல் இல்லாமையே அஃபென்ஸ்ன்னு தெரியாமல் அதையே ரிப்பீட்டடாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்டாக இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இந்த ஒரு இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே. ஆனால் அது ஸ்டாக்கிங் பண்ணுறோன்றது தெரியாமல் அவங்க அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. வெல்கம் டு மெய்ப்பொருள். நாட்டில் எல்லா சட்டமுமே பெண்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. ஆண்களுக்கு ஒரு சட்டமாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்குறது நியாயமான ஒரு விஷயந்தான். ஆனாலும் நிதர்சனமான உண்மை என்னென்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் இன்றைக்கும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த வகையில் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் புதுசாக கொண்டு வந்திருக்க சட்டத்திருத்தப்படி நம்ம கூட வேலை பார்க்குற பெண்கள்கிட்டையும் சரி, இல்லை வெளியில் மற்ற பெண்கள்கிட்டையும் சரி, ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும், அதாவது நேர்லேயும் சரி, பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னென்ன நம்ம சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை யாவப்படுத்துறதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் என்னென்ன, அப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி அட்வொகேட் சங்கீதா அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த வீடியோ ஆண்களுக்கு தானா அப்படின்னு தயவு செய்து நினச்சாங்க. பெண்கள் தான் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கான சட்டங்களை அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் பெண்கள் சரி எல்லாருமே இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ பெண்களுக்கு எதிராக ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லி நம்ம நியூஸ்லேயே பார்க்குறோம். அப்போ ஹராஸ்மெண்ட்டில் என்னென்ன வகையான ஹராஸ்மெண்ட்லாம் இருக்குது, சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, அப்படி பண்ணோம்னா என்னென்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் இருக்குது, என்னென்ன பெண்களுக்கு சாதகமாக என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குது? இப்போது உமன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பார்க்கும்போது உமன் ஹராஸ்மெண்ட்டை பற்றி பேசுது ஒரு ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் எப்படி கொண்டு வரப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 1998 தான் இந்த ஆக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. எதனால் கொண்டு வரப்பட்டாங்கன்னா, ஒரு உமன் அந்த உமன் வந்துட்டு எத்திராஜ் காலேஜில் படிக்கிற உமன் அவங்க வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறச்ச அவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மென் ஈவ் டீசிங் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனோட அந்த உமனோட துப்பட்டா ஷாலை பிடிச்சி இழுக்கவும் அவங்க கீழே விழுந்து இறந்துருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா வித்தின் 7 daysல அந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஈவன் அந்த ஆக்டாக கூட கொண்டு வரல, ஈவ் டீசிங் ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆர்டினன்ஸ் தான் போகிற போக்கில் லேட்டராக வந்துட்டு தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு 1998 கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த ஆக்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றத தெளிவாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் மக்களுக்கு அவங்க டே டு டே லைஃப்பில் பண்ணுற விஷயங்களே அதெல்லாம் வந்து நார்மலைஸ் ஆக்கிடுறாங்க. இது அஃபென்ஸ்ன்னு தெரியாமையே, அந்த புரிதல் இல்லாமையே அஃபென்ஸ்ன்னு தெரியாமல் அதையே ரிப்பீட்டடாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்க வெளியே தெரிய வரும்போது, இந்த அவேர்னஸ் இருக்கும் போது தான் ஓகே இதெல்லாம் அஃபென்ஸு, நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணால் இந்த ஆக்ட் கீழே நமக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரியான ஹராஸ்மெண்ட்லாம் நடக்குது, என்ன பண்ணக்கூடாது? ஸ்டாக்கிங் பொறுத்த வரைக்கும் இது 2 டைப்ஸில் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு டிஜிட்டலாக இருக்குது. ஃபிசிக்கல் அப்படின்னு போகும்போது எந்த ஒரு உமனை வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு டைரெக்டாக அவள் இன்டிமேட் பண்ணிடுறான், எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டோம், அதையும் தாண்டி ஹீ ஃபாலோஸர் கண்டினியூஸாக அவள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறான், அவளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்படின்ற பட்சத்தில் ரிப்பீட்டடாக அதை பண்ணும்போது இட் கம்ஸ் அண்டர் த ஸ்டாக்கிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். டிஜிட்டல் ஸ்டாக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மீன்ஸில் அவங்க வந்துட்டு ஆன்லைனில் பண்ணுவாங்க. அவள் எங்கே போகிறா,
என்ன லொக்கேஷனில் போடுறா, ஸ்டோரி போட்டோன்னா உடனே பார்க்குறது, அண்ட் ரிப்பீட்டடாக அவளோட பேஜ்லேயே போயிட்டு விசிட் பண்ணிட்டு இருக்கிறது, அவங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, டே டு டே அப்டேட்ஸ்லாம் இருக்கும். லைக் இன்னைக்கு இத்தனை ஃபாலோஸ் வச்சிருக்கா, நாளைக்கு எத்தனை ஃபாலோஸ் வச்சிருக்கா, என்னெல்லாம் பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது, அதெல்லாமே ஸ்டாக்கிங் தான். இட்ஸ் அன் அஃபென்ஸ். அவள் என்ன ஸ்டோரி போட்டிருக்கா, என்ன லொக்கேஷன் இருக்குன்னு அங்கே அந்த மாதிரி வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவ கூட சேர்ந்து போயிருக்காங்களா, ரிப்பீட்டடாக அவளுக்கு மெசேஜ் பண்ணுறது, இதெல்லாமே வந்துட்டு ஸ்டாக்கிங் கீழே வருதா. நாட் ஒன்லி திஸ், இதை தாண்டி அவளுக்கு ஏதாச்சும் மெசேஜ் அன்வான்ட் மெசேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, அன்வான்ட் மெசேஜஸ் இவளுக்கு பண்ணுறது இல்லாமல் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுவுமே ஸ்டாக்கிங் கீழே தான் வரும். இது வந்துட்டு அஃபென்ஸ் கீழே வரும். இது டிஜிட்டல் ஸ்டாக்கிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்விக்ஷனில் உங்களுக்கு 3 years வரைக்குமே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. 3 years ஆர் ஃபைன் ஆர் போத் கொடுத்துருவாங்க. நீங்கள் திருப்பியும் ரிப்பீட்டடாக அதே அஃபென்ஸ் பண்ணுறச்சு 5 years எக்ஸ்டெண்ட் ஆகும். இட் எக்ஸ்டெண்ட் டு அமௌண்ட் 5 years அண்ட் சேம் அஸ் ஃபைன் ஆர் போத் கிடைக்கும். அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுக்கு தொடர்ந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறது, இல்லை மெசேஜ் பண்ணுறது, ஹாய் ஹலோ அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறது, இது கூட அஃபென்ஸா? ஆமாம், கண்டிப்பாக. இது எல்லாமே ஸ்டாக்கிங் கீழே தான் வரும். ஸோ பிஎன்எஸ் படி 78 கீழே இது வரும். ஸோ இது ரியல் இன்சிடென்ட் ஜப்பானில் நடந்துச்சு. ஒரு பாப் ஸ்டார், ஒரு ஓகேங்களா, மியூசிக் பாப் ஸ்டார், அந்த லேடி வந்துட்டு அவங்களோட ஐஜியில் ரிப்பீட்டடாக அவங்க செல்ஃபி எடுத்து போஸ்ட், இன்ஸ்டாகிராம் செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அவங்களோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போடுற போஸ்டெல்லாம் லைக் ஜூம் இன் பண்ணி பார்க்குறச்ச அவங்களோட ஐ பாலில் ரிஃப்ளெக்ஷன், அந்த ரிஃப்ளெக்ஷனில் ரயில்வே ட்ராக்கு. ஸோ அந்த ரயில்வே ட்ராக்கை கண்டுபிடிச்சி ரிப்பீட்டடாக ஒரு 4-5 போஸ்ட் பார்க்கறச்ச ஓகே ரயில்வே ட்ராக் பக்கத்தில் தான் அப்போ அவங்க வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிசம்ஷனில் எடுத்துட்டான். ஸோ எந்த ரயில்வே ட்ராக்குன்ற அளவுக்கு கண்டுபிடிச்சி அங்கே ரயில்வே ட்ராக் கிட்ட போயிட்டு எந்த லைட்டிங் மூலமாக மட்டுமே அவன் அந்த வீடு எந்த டைரக்ஷனில் இருக்கும்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக அங்கே அந்த வீட்டில் போயிட்டு அப்யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு க்ரைம் நடக்கிறதுக்கான ஸ்டேஜே இந்த ஸ்டாக்கிங் தான். ஸோ அது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ்ன்னு தெரியாமல் நிறைய பேர் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாக்கிங் பொறுத்த வரைக்கும் அது மட்டும் ஸ்டாக்கிங் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கப்புள்ஸ் இருக்காங்க, இல்லை பார்ட்னர்ஸ், ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணா இருக்கலாம். ஒருத்தவங்களோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டா இல்லை வாட்ஸ்அப்பை அவங்களுக்கே தெரியாமல் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ பாஸ்வேர்டா அவங்களோட நாலேஜ் இல்லாமல் இவங்க போட்டு அதில் அவங்க வாட்ச் பண்ணுறது எல்லாமே கூட ஸ்டாக்கிங் கீழே தான் வரும். ஸோ இதுவுமே மோஸ்ட்டாக இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இந்த ஒரு இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே. ஆனால் அது ஸ்டாக்கிங் பண்ணுறோன்றது தெரியாமல் அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ டிஜிட்டலி என்னெல்லாம் அஃபென்ஸ் நடந்துட்டு இருக்கு நம்ம தெரியும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸே எடுத்துக்கோங்களேன். ப்ரைவேட்டாக இருந்ததை அவன் வந்துட்டு லைக் வீடியோ எடுத்து அரெஸ்ட் பண்ணான். எனக்கு நீ வந்துட்டு த்ரெட்டன் பண்ணாங்க. ஸோ இது த்ரெட்டன் பண்ணுறது எல்லாமே ஹராஸ்மெண்ட் கீழே தான் வரும். அவங்களுக்கு ஜட்மெண்ட்லேயும் இந்த ஹராஸ்மெண்ட் இந்த செக்ஷன் கீழே தான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது டிஜிட்டலியுமே ஹராஸ் பண்ணுறாங்க அவங்க. அண்ட் இன்னொரு ஆக்ட் இதுக்குள்ளே வரும். என்னென்னா வந்துட்டு இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே இருக்கு. இது ஒரு தனியான சட்டம் ஸ்பெசிஃபிக் ஃபார் உமன்ஸ். உமனோட எந்த ஒரு ஃபோட்டோஸோ சரி வீடியோஸோ சரி பப்ளிஷ் பண்ணால், ஸோ அவங்க வந்துட்டு எதர் புக்லேயாக இருக்கட்டும், பேம்ப்ளெட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாச்சும் வீடியோஸில் ஏதோ ஒன்று அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணும்போது இந்த ஆக்ட் கீழே இது பனிஷ் ஆகும். ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 years பேக் ஒரு யூடியூபர் அவர் வந்துட்டு ஆன்லைன் கேமிங்கில் இருக்கிறச்ச உமனை பற்றி தப்பாக பேசிட்டு வீடியோஸ் அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணிருச்ச அவரை வந்துட்டு எஃப்ஐஆர் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆக்ட் கீழே, அப்புறம் ஐபிசி கீழே, அப்புறம் இந்த ஆக்ட் சொன்னாலே இன்சிடென்ட் ரெப்ரசன்டேஷன் அந்த ஆக்ட் கீழேயும் அவர் வந்துட்டு எஃப்ஐஆரில் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மெயின் எப்படி பண்ணுறான் அப்படின்னா, அவன் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு ஆக்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கான்டாக்டாக இருக்கட்டும், அது அவனோட நடத்தை இல்லைன்னா அவனோட பிஹேவியர், இதில் ஏதோ ஒன்று வந்துட்டு உமனை வந்து காயப்படுத்துது, கஷ்டப்படுத்துது அப்படின்னும் போது, ஸோ அந்த உமனுக்கு வந்துட்டு ஒரு பயத்தை, ஃபியர் கொண்டு வரந்தாலும் சரி, ஃபியர் தாண்டி ஒரு எம்பாரஸ்மெண்ட், அருவெறுப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விதமாக அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், இல்லைன்னா மிரட்டுறான், இந்த மாதிரி பண்ணும்போது இது எல்லாமே வந்துட்டு ஹராஸ்மெண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும் ஹராஸ்மெண்ட் கிடையாது. இதை தாண்டி அப்யூஸ் பண்ணாலும் சரி, த்ரெட் பண்ணாலும் சரி, ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அசால்ட்டுன்றதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க. அசால்ட் அப்படின்னும் போது இவன் என்ன அசால்ட் பண்ணிட்டான் அப்படின்னும் போது, இப்போது இந்த ஷோ இருக்குன்னா, இப்போது நீங்களே என்ன அடிக்கிறீங்க, ஏதோ பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன அடித்தாதான் ஹராஸ்மெண்ட் கிடையாது. அடிக்கிறதுக்கு கை ஓங்கி கிட்ட வந்தாலே இட்ஸ் அன் அசால்ட், அதுவே ஹராஸ்மெண்ட்டு. ஸோ இது உமனுக்கு எதிர்த்து யாராச்சும் பண்ணுறச்ச இது எல்லாமே வந்துட்டு ஹராஸ்மெண்ட் கீழே வரும். ஸோ ஒரு நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து உமன்ஸ் கிட்ட போயிட்டு பண்ணுவாங்க. அந்த உமன் வந்துட்டு அதை நியூசன்ஸாக ஃபீல்
ஃபீல் பண்ணாங்கன்னா இட்ஸ் அன் ஹராஸ்மெண்ட். ஃபீல் பண்ணாலே ஹராஸ்மெண்ட். அதை தான் டிஃபைன் பண்ணுறாங்க. நீ வந்துட்டு அந்த ஃபீல் அப்படின்றது இப்போ எனக்கு கரெக்டுன்னு இருக்கும், உங்களுக்கு அது தப்புன்னு இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ், இட் வேரிஸ். இப்போ எனக்கு செய்யக்கூடிய ஒரு செயல் யாரோ எனக்கு பண்ணுறாங்க, அந்த செயல் வந்துட்டு என்னோட டிக்னிட்டியை வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நான் வந்துட்டு அந்த விஷயம் நடந்ததுனால ரொம்ப எம்பாரஸாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை ஷேம்ன்ற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க ஸ்பெசிஃபிக்காக, ஷேம் கூச்சமாக இருக்குது, அசிங்கப்படுறேன் அப்படின்னு அவன் நினச்சிட்டான்னா இட்ஸ் அன் ஹராஸ்மெண்ட். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணது அவ்வளோ பெரிய ஒன்று விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வி கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ். ஸோ இண்டிவிஜுவல் ஒரு உமனுக்கு ஏற்ற மாதிரி இட் வேரிஸ். ஸோ ஒரு உமனுக்கு வந்துட்டு அது ஷேமாக இருக்கலாம், இன்னொரு உமனுக்கு ஷேம் இல்லாமல் இருக்கலாம். பட் ஒருத்தவங்களுக்கு அது ஷேமாக இருந்துட்டா, அவங்களுக்கு அது ஷேமாவோ எம்பாரஸ்மெண்ட்டோ ஃபீல் பண்ணுறாங்க, அருவருப்பாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஹராஸ்மெண்ட் கீழே அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இதுவே ஹராஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னா, ஃபிசிக்கலாக ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, வேர்பலாக ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, நான் வேர்பல், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபிசிக்கல்னால் நமக்கே தெரியும், லைக் நம்ம கையை பிடிச்சி இழுக்கிறது, கிள்றது, இடுப்பு பிடிச்சி அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கிறாங்களே அதெல்லாம் ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருக்கிறது தான். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டில் வரும். உங்களுக்கு வேர்பல் பார்த்தீங்கன்னா வார்த்தையால் திட்டுவாங்க, நிறைய பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, பாடி ஷேமிங். இப்போது ரோட்டில் இருக்காங்க ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸோ இல்லை யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, நடந்து போகிறாங்க ஒரு பொண்ணு, இப்போ குண்டா இருக்கேன் அப்படின்னா பாடி ஷேம் பண்ணுறாங்க, அது அவங்கள காயப்படுத்தும், கண்டிப்பாக இன்ஜூரி பண்ணும். ஸோ காயப்படுத்துகிறாங்க, அதனால அவங்க ஹர்ட் ஆகுறாங்கன்னா இட்ஸ் அன் ஹராஸ்மெண்ட். ஸோ ஒரு பெண்ணு எந்த இடத்துலலாம் அவள் காயப்படுறாளோ, அவளை த்ரெட் பண்ணுறாங்களோ, ஒரு பயம் ஏற்படுத்துகிறாங்களோ, அந்த மாதிரி என்ன பண்ணாலுமே அது வந்துட்டு ஹராஸ்மெண்ட் கீழே தான் வரும். இந்த பாடி ஷேமிங் மட்டும் கிடையாது, இந்த டபுள் மீனிங்கில் பேசுகிறதா இருக்கட்டும், இந்த ரீல்ஸு கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா, இதெல்லாம் அவங்க ஜென்ரலைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் சோஷியல் மீடியா எல்லாருமே ஆப்வியஸ்லி வச்சுருக்காங்க. ஸோ கமெண்ட்ஸ்ன்றது எல்லாருக்கும் ஈஸியாக போச்சு, என்ன தோணுதோ அந்த பொண்ணை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணிடுறாங்க பேடாக. பட் இட்ஸ் அன் அஃபென்ஸ். அது அஃபென்ஸ்னே தெரியாமல் பல பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. வேர்பலாக மட்டும் கிடையாது, நான் வேர்பலாக பண்ணுறது கூட அஃபென்ஸ் தான். ஒரு சைன் காட்டுறது, ஒரு சிக்னேச்சர் மூலமாக, கை ஆக்ஷன்ஸ் மூலமாக காட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி. அதை தாண்டி வந்துட்டு ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், முக பாவனையை மாற்றுவாங்க. முகம் சுளிக்கிற மாதிரி, ஒரு பெண்ணுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணும்போது, ஒரு ஆண் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு அது துன்பத்தையோ துயரத்தையோ ஏதோ கொடுக்குதுன்னா அதுவுமே ஹராஸ்மெண்ட் கீழே தான் வரும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நான் வேர்பல். இவ்வளோ தான் ஹராஸ்மெண்ட்டாக கேட்டால் கிடையாது. இதை தாண்டி டிஜிட்டல் அண்ட் எலக்ட்ரானிக் பண்ணாலுமே அது ஹராஸ்மெண்ட் கீழே தான் வரும். உங்களுக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு இவ்வளோ சட்டங்கள் இருக்கு. ஓகே, இப்போ ஐபிசி சொன்னீங்க, புதுசாக கொண்டு வந்திருக்க அந்த பிஎன்எஸ் சொன்னீங்க, அப்புறம் அந்த இன்டீசென்ட் அந்த ஒரு ஆக்ட் சொன்னீங்க. ஸோ இது எல்லா சட்டத்தையும் தாண்டி இந்த பொள்ளாச்சி கேஸாக இருக்கட்டும், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கட்டும், இன்னொரு சட்டத்தை மென்ஷன் பண்ணாங்க. நீங்கள் கூட ஏற்கனவே சொன்னீங்க, தமிழ்நாடு ஹராஸ்மெண்ட் ஆக்ட், உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு ஏதோ சொன்னாங்க, செக்ஷன் 4லாம் சொன்னாங்க. அப்போ அந்த சட்டம் எதுக்கு இருக்குது, அதில் என்னென்ன வகையான தண்டனைகள்லாம் கொடுத்துருக்காங்க? அதுதான் ஸ்பெஷல் ஆக்ட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஹராஸ்மெண்ட்டை பற்றி டிஃபைன் பண்ணதே அந்த ஆக்ட் தான் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இன்ஃபேக்ட் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஆக்டே அமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அமெண்ட் பண்ணி பனிஷ்மெண்ட் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த ஆக்ட் கீழே செக்ஷன் 4 கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக இப்போ நான் சொன்னல ஹராஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு, ஃபிசிக்கலாக பார்த்தோம், வேர்பலாக பார்த்தோம், நான் வேர்பல். சப்போஸ் என்ன சொல்கிற, விசில் அடித்தா கூட தப்பு தான். விசில் அடிக்கிறதே காமனாக, அது ஜென்ரலைஸ். எல்லாருமே நீ ஒரு பொண்ணை பார்த்து விசில் அடிக்கிறேன்னா அந்த பொண்ணுக்கு அது அவதூறாக ஃபீல் பண்ணா அப்படின்னா இட்ஸ் அன் அஃபென்ஸ். இந்த பனிஷ்மெண்ட், இந்த செக்ஷன் 4 கீழே அவங்க வந்துட்டு பனிஷ்மெண்ட் ஆவாங்க. இட்ஸ் அன் அஃபென்ஸ் கம்ப்ளீட்லி. ஸோ அதுவே தெரியாமல் நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ ஃபஸ்ட் டைம் அஃபெண்டராக இருக்கச்ச உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்துட்டு 5 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ், இட் எக்ஸ்டெண்ட் டு 5 இயர்ஸ் ப்ளஸ் வந்து ஃபைன் கொடுக்குறாங்க. அபோவ் 1 lakh ஃபைன் கொடுப்பாங்க. நீ திருப்பியும் அதே செயலை பண்ணுறேன்னா 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு அது கூட சேர்ந்து ஃபைன் அபோவ் 10 lakhs வந்துட்டு கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் ஓகே. அதுவே அந்த ஹராஸ்மெண்ட் மூலமாக டெத் ஆயிடுச்சு, இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன வகையான தண்டனைகள்? இது வந்துட்டு ஒரு 3 to 4 டைப்ஸாக பிரிப்பாங்க. எப்படின்னா, ஒரு ஹராஸ்மெண்ட் ஒரு பொண்ணுக்கு பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு இன்டென்ஷனோட பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணை வந்துட்டு நான் சாகடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வேரி ஆகும். இவ இந்த விஷயத்த பண்ணால் இறந்துருவான்னு தெரியும், ஆனால் அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. நாலேஜ் இல்லாமல் பண்ணாங்கன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் வேறு. இப்போ அவங்க ஒரு விஷயத்தை இன்டென்ஷனோட பண்ணுறாங்க, இந்த ஹராஸ்மெண்ட் நான் பண்ணுறேன், அந்த பொண்ணு கண்டிப்பாக இறந்துருவா, அவள் இறக்கலும்
மரணம் ஏற்படலும் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது அவனுக்கு வந்துட்டு லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட், ஆயுள் தண்டனை, அதாவது அவனோட நேச்சுரல் லைஃப் முடிகிற வரைக்கும் அவன் வந்துட்டு இம்ப்ரெஸ்மெண்ட் ஜெயிலில் தான் இருப்பான். அது கூட சேர்த்து அவனுக்கு ஃபைனும் வந்துட்டு இம்போஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல், இந்த பனிஷ்மெண்ட் இல்லாமல் டெத் பெனால்ட்டியும் கொடுப்பாங்க அவனுக்கு. ஸோ இது இல்லாமல் அவனுக்கு இன்டென்ஷன் இருக்காது காமனாக, ஆனால் ஏதோ ஒரு நாலேஜ் இருக்கும். நீங்கள் இந்த ஃபஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இருக்காங்க, அந்த ஒய்ஃபை கொல்லணுன்ற ஒரு இன்டென்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹராஸ் பண்ணுறான். அவனை ஃபுல்லாக ஹராஸ் பண்ண கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஹராஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். அவன் சாகலோன்ற ஒரு எண்ணத்தோடு பண்ணுறான்னா அவனுக்கு வந்து டெத் வரைக்கும் கொடுப்பாங்க, இல்லைனா லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட்டு ஃபைன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு இன்டென்ஷன் இருக்காது, ஆனால் நாலேஜ் இருக்கும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த ஈப் டீசிங் வண்டியில் போயிட்டு இருந்தாங்கன்னு. ஸோ அந்த வண்டியில் போயிட்டு இருக்கும் போதே ஷாலை பிடிச்சி இழுத்தா கீழே விழுந்து இறந்து போவான்ற நாலேஜ் இருக்காது. ஐ மீன் இறந்து போவான்னு தோணும், பட் ஆனால் அவனுக்கு இன்டென்ஷன் இருக்காது, அவளை சாவடிக்கலுன்ற எண்ணம் கிடையாது. சும்மா அவன் விளையாட்டாக பிடிச்சி எடுத்திருப்பான், ஈப் டீசிங் பண்ணி இழுக்கலும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துருப்பான். பட் ஆனால் அவனுக்கு வந்து அவளை சாவடிக்கலுன்ற நோக்கம் இருக்காது. அவங்க வந்துட்டு தெரியாமல் தான் பண்ணுறாங்க, இன்டென்ஷனோட பண்ணலை. ஆனால் நாலேஜ் இருக்குது, ஷாலை பிடிச்சி கீழே இழுக்கும் போது கீழே விழுந்து இறந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து ஒரு 15 வருஷம் வரைக்கும், இட் மே எக்ஸ்டெண்ட் டு 15 years, அண்ட் ஃபைனும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட்னா மேபி ஒரு வண்டி ஓட்டிட்டு போய் ரேஷ் நெக்லிஜென்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அப்போ இன்டென்ஷனும் இருக்காது, அவளை சாவடிக்கணுன்ற இன்டென்ஷன் இருக்காது ஒரு பெண்ணை, இல்லைனா வந்துட்டு அவளை எந்த ஹராஸ் பண்ணணும்னா இன்டென்ஷன் இருக்காது, பட் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பண்ணிடுறாங்க, அது ஹராஸ்மெண்ட் கீழே தான் வந்துடும். அப்படின்னும் போது அவங்களுக்கு ஃபைன் வந்துட்டு பனிஷ்மெண்ட் வந்து அதே 15 years கிட்ட வருது, கூட ஃபைனும் சேர்ந்து ஆட் ஆகும். இப்போ எனக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்கணும் தோணுது. ஏன்னா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு இவ்வளோ சட்டங்கள் இருந்தாலுமே அதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்களா ஆண்களுக்கு எதிராக? அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆண்கள் கேட்குற கேள்வி சரிதானே? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நார்மலாக இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டே இருக்குது, அது வந்துட்டு இது கொண்டு வரப்பட்டதே உமன்ஸ்க்காக தான் கொண்டு வந்தப்பட்டாங்க. ஸோ உமனை வந்துட்டு வன்கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு அவங்களோட ஷீல்டாக யூஸ் பண்ணாமல் அவங்களோட ஸ்வானாக யூஸ் பண்ணுறாங்க. அதையே அவங்க வந்துட்டு மென்னுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஆக்ஸுமே அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ போக்சோலே எடுத்துக்கலாம், ரியல் கேசஸுமே இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவனை நான் பழி வாங்கணும். இப்போ இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்லேயே பார்த்தீங்கன்னா பாதி கேசஸ் அப்படி தான் இருக்கும். அவங்க அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு ஆக்ட் இப்போ கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுதுன்னா அது நம்ம ஒரு ஷீல்டாக தான் யூஸ் பண்ணணும், அதை தாண்டி அவங்க வந்துட்டு ஸ்வானாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அப்படி தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மென்னுக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு ஆக்ட்ஸுமே கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணலை. நீங்களே அதை ஒத்துக்கிட்டீங்க, சந்தோஷமான விஷயம் தான். இந்த ஆக்ட்லேயே இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா வந்துட்டு எங்கெல்லாம் இந்த பண்ண அஃபென்ஸ் அப்படின்றது நார்மலாக சொல்கிறேன், சினிமா தியேட்டராக இருக்கட்டும், இல்லைனா ஒரு டெம்பிள்ஸு, ஏதாச்சும் டெம்பிள் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒர்க்ஷிப் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும், சர்ச்சா, மசூதி, மாஸ்க், எனி பிளேசஸ், தியேட்டர், சினிமா, பார்க், எங்கே பண்ணாலுமே இந்த ஹராஸ்மெண்ட் தான். நான் முன்னாடி சொல்லக்கூடிய செயல்கள் எல்லாமே. ஸோ வேர்பலி நம்ம பேசுகிறோம், கமெண்ட் தானே பண்ணுறோம், டிஜிட்டல் ஸ்டாக்கிங்லாம் சொல்லப்போ கமெண்ட் தானே பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிப்போம். ரீல்ஸில் இருக்கும், ரீல்ஸில் தான் இவ இப்படி இருக்கா, அவள் அப்படி இருக்கா, என்ன இருக்க, அப்படிலாம் கமெண்ட்ஸ் பண்ணாலுமே அதுவுமே அஃபென்ஸ் தான். அந்த பொண்ணை வந்துட்டு மனதளவில் கஷ்டப்படுத்தினாலே அஃபென்ஸ். இந்த ப்ராங்க் பண்ணுறதுலேருந்து எதுனாலுமே இது ஸ்பெசிஃபிக்காக இந்த பிளேஸில் தான் பண்ணணும்னு கிடையாது, எந்த பிளேஸில் பண்ணாலும் அஃபென்ஸ் தான். அந்த பிளேஸில் நடக்கிறச்ச அந்த பிளேஸோட கன்சர்ன் அத்தாரிட்டி, இப்போ இங்கே நடக்குது, இந்த அஃபென்ஸ் நடக்குதுன்னா இங்கேன்னு ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காத பட்சத்தில் அவங்களுக்கு ஃபைன் இருக்குது, 5,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எந்த பிளேஸில் நடந்தாலுமே அந்த இன்ஸ்டியூஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ ரன்னிங் வெஹிக்கிளெல்லாம் இருக்கு இல்லையா, பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ், ஈவன் நிர்பயா கேஸ் கூட பார்த்தீங்கன்னா ரன்னிங் பஸ்ஸில் தான் அஃபென்ஸ் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நடக்குது, இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா ஒரு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த க்ரூனா இப்போ இந்த டிரைவர் ஆர் கிளீனர், அந்த அங்கே எம்ப்ளாய் பண்ணுவாங்களா, கண்டக்டர், ஏதோ ஒரு வெஹிக்கிள், லாரியார், என்ன டிரான்ஸ்போர்ட் வேணால் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு அந்த பஸ்ஸை அப்பயே கொண்டு போகணும். அப்படி போகாத பட்சத்தில் அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் இம்போஸ் பண்ணுவாங்க. அது அவங்க போகாமல் விட்டுட்டாங்கன்னா அவங்களும் அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு துணை போனதா டீம் பண்ணிப்போம். அந்த சட்டம் அப்படி தான் சொல்லுது. இப்போ இந்த பொள்ளாச்சி கேஸாக இருக்கட்டும், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு வந்து குற்றவாளி தரப்புலேருந்தே இவ்வளோ இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த விக்டிம் காம்பன்சேஷனுங்கிறது வந்து ஒரு என்ன விஷயம், அதில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது பாதிக்கப்பட்டவங்களுக்கு? ஆக்சுவலி என்னென்னா காம்பன்சேஷன் அப்படின்றது கோர்ட் தான் டிசைட் பண்ணும். ஓகேங்களா? காம்பன்சேஷன் வந்துட்டு ஒரு 2 to 3 ways கொடுப்பாங்க. ஒன்று எதர் பை அக்யூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், கோர்ட் டிசைட் பண்ணும். விக்டிம் காம்பன்சேஷன் ஆக்ட் அது வந்து சிஆர்பிசி கீழே கவர் ஆகும். அண்ட் வந்துட்டு BNS 395 அப்படின்ற ஒரு BNS 395 கீழே கோர்ட் ஆர்டர் பண்ணும். விக்டிம் காம்பன்சேஷன் ஆக்ட் இந்த கோர்ட்
வந்துட்டு இந்த ஸ்டேட் தான் வந்துட்டு விக்டிம்க்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிசைட் பண்ணுறது டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் த கோர்ட். அக்யூஸ் கொடுக்கலாமா இல்லைனா வந்துட்டு ஸ்டேட் கொடுக்கலாமா. அப்படி ஸ்டேட் கொடுக்கறதா இருந்தால் எந்த ஸ்டேட் கொடுக்கலாம், எந்த ஸ்டேட் எப்போ கொடுக்கலாம் அப்படின்ற எல்லாமே கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணும். இட் பேஸ்ட் ஆன் ஒரு விக்டிமை பொறுத்தும் என்ன அஃபென்ஸை பொறுத்தும் அதை பொறுத்து டிபெண்ட்ஸ் பண்ணி சேஞ்ச் ஆகிக்கும் எல்லாமே. ஸோ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு அஃபென்ஸ்லையுமே அந்த பாதிப்பை பொறுத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு இழப்பீடும் வாங்கி கொடுக்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட மென்டல் ஆக்னி இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட லீகலைஸ்க்கு அந்த காம்பன்சேஷன் கண்டிப்பாக போகும். ஸோ ஏன்னா இப்போ அவங்க உயிரோட இருக்காங்க, விக்டிம் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்கன்னா அவங்களோட மென்டல் ஆக்னி எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ இன்ஜுரி வந்திருக்கு. இன்ஜுரின்றது இட் நாட் அபவுட் ஒன்லி ஃபிசிக்கல் இன்ஜுரி, மென்டல் இன்ஜுரி கூட இருக்குது. ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி ஒரு கேட்டகரிஸ் பண்ணி அவங்க மென்டலி எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஃபிசிக்கலி எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அப்யூஸ் ஆயிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு காம்பன்சேஷன் கோர்ட் ஃபிக்ஸ் பண்ணும். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆர்டர் போட்டுப்பாங்க யார் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆக்ட் கீழே இந்த தமிழ்நாடு ஆக்ட் சொன்னோம் இல்லையா இப்போ உங்களுக்கு, ஸோ ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட், இந்த ஆக்ட்லேயே வந்துட்டு காம்பன்சேஷன் பே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஆக்ட்லேயும் காம்பன்சேஷன் பே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு பொண்ணு வந்து அதை அபியூஸாக ஹார்ட் ஆனாலே இல்லை ஃபீல் பண்ணாலே அது வந்து ஹராஸ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி, அப்படி ஃபீல் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு போய் சூசைடே பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த தப்பு பண்ணவருக்கு தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? கண்டிப்பாக இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. பிகாஸ் என்னென்னா இப்போது ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, அந்த ஹராஸ்மெண்ட்டுன்றது அவளை ஏதோ த்ரெட்டன் பண்ணுறதுக்காக இருக்கலாம், ஏதோ அசிங்கப்படுத்துறதுக்காகவும் இருக்கலாம். இப்போ த்ரெட்டன் பண்ணி கூட இருப்பாங்க, இந்த ஃபோட்டோ நான் லீக் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இல்லை அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவள் கஷ்டப்படுத்தி இல்லை சூசைட், அது சூன் பிஃபோர் டெத்துன்ற மாதிரி ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ அவள் அந்த ஹராஸ்மெண்ட் பண்ணதுனால தான் அவள் சூசைட் பண்ணுறா அப்படின்னும் போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்துட்டு அப் டு 15 years வரைக்கும் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு மினிமமே 2 lakhs அபோவ் வரைக்குமே அவங்களுக்கு ஃபைனும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் என்ன, அது சார்ந்த சட்டங்கள் தண்டனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி விலாவரியாக விளக்கி சொன்னதுக்கு மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் மேடம் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, பெண்களுக்கு எதிராக என்னென்ன குற்றங்கள் நடக்குது, அதுக்கு என்னென்ன சட்டங்கள் தண்டனைகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பி தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு உண்டான ரைட்ஸை அவங்க தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஆண்களுக்கு சாதகமாக என்னென்ன சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் நாட்டு நடப்புன்னு சொல்லுங்கள். இனி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் வேற ஒரு அட்வொகேட்டை வச்சு அந்த சட்டங்கள் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிடலாம். நன்றி.